அனைவருக்கும் வணக்கம். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக நின்ற உடனே பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. பிரச்சாரத்துக்கு போகும்போது பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்தாலுமே ஒரு சோகமான ஒரு கண்ணீர் கலந்த ஒரு வருத்தத்தோடு அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளும் நடந்தது. ஐயா அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. அது கமுதி ஏரியாவில் போகிறாங்க. முதுகுளத்தூர், சாயல்குடி இந்த ஒன்றியங்கள்லாம் பிரச்சாரத்துக்கு போகும்போது இங்கே ஐயா பேசுகிறாங்க. நான் அவங்க வாக்குறுதி கொடுக்குறாங்க. நான் உங்கள் நிலையான ஒரு குடிநீர் தண்ணீரை உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுவேன். அது என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. அங்கே ஐயா பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த பெண்கள்கிட்ட நம்ம பேசுகிறான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவருக்கா இப்படி நிலைமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மூதாட்டிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அரசியல் தெரியுது. அவங்க சொல்லி அழுகுறாங்க. இவ்வளவு வயசாயிருச்சு, இவர் இந்த களத்தில் நிற்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிட்டானே பாவி எடப்பாடி பழனிசாமி, அவன் நல்லா இருப்பானா அப்படிங்கிற மாதிரியான பேசி கண்ணீர் வடிக்கிறாங்க. நம்ம எதை காட்டுதுன்னு நம்ம சொல்ல முடியல. அதாவது எப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி மேலே இருக்கிற கோபத்தை காட்டுதா, இல்லை ஐயா மேலே இருக்கிற அந்த பரிதாபத்தை காட்டுதா, இல்லை ஒரு 70 வயசு கடந்தும் ஒரு மனிதர் ஒரு தொண்டனுக்காக உங்களோட உரிமையை நான் மீட்டு கொடுக்குறேன், நான் உங்களுக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த களத்தில் அவர் நிற்கும்போது நமக்கு ஒன்றுமே புரியல. அவங்க சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே அந்த இடத்துல நம்ம இருந்து கேட்டோம்னா நமக்கே ஒரு மாதிரியாக கண்கலங்கக்கூடிய ஒரு செயலைத்தான் உண்டாக்குனது. அவங்க பேசும்போது நம்ம கேட்கும்போது அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க. பட்டிக்காட்டில் இருந்தாலும் அவங்க விவசாயிகள் வேலையை செஞ்சுட்டு இருந்தாலும் அரசியலை நல்லா புரிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா புரியுது. ஒரு அம்மாக்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. 3 முறை முதலமைச்சராக இருந்தாங்க. நாட்டு மக்களுக்கு எவ்வளோ சேவைகளை செஞ்சுறாங்க. குறிப்பாக அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இல்லை இப்போ ஜல்லிக்கட்டெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் வருது அப்படின்னா மிக முக்கியமான காரணம் இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்தா இவர் ஜல்லிக்கட்டு வர இவர் தான் காரணமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சட்டுன்னு சொல்கிற வார்த்தை இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரிய ஆளுக்கு வரைக்கும் ஒவ்வொரு இடங்கள்லையும் கூட்டமாக கூடி போராட்டம்லாம் நடத்துனாங்க. இப்போ அந்த இடங்கள்லாம் பார்த்து வேற ஒருத்தனா எப்படி இதை செஞ்சுருப்பாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம பிள்ளைங்க தெருவில் நின்று போராடுதுல, அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் டெல்லி வரைக்கும் போய் வாங்கி கொடுத்தாராம். அதெல்லாம் என் பிள்ளைகள்லாம் சொல்லும், எங்கள் பேர பிள்ளைங்க சொல்லுங்கள், என் மயங்க சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் நமக்கு செஞ்சு கொடுத்தாரு. ஆனால் அவரை இந்த நிலைமைக்கு கட்சியிலிருந்து நீக்கி இன்றைக்கி ஒரு சுயேட்சையாக நிற்க வச்சுட்டானே அந்த படுபாவி அப்படின்னு தான் அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. ஓபிஎஸ் அப்படின்னாலே இரட்டை இலை தான், வேறு ஞாபகமே யாருக்குமே வராது. இன்றைக்கி ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒரு மனுஷன் ஒரு பலாப்பழ சின்னத்துக்கு ஓட்டுக்கிட்டு வாங்கும்போது எங்களுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ இந்த முறை நாங்கள் அவருக்கு தப்பு நாங்கள் ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆனால் பேசுகிறவங்க முக்கால்வாசி பேர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாற்றுக் கட்சியில் இருக்கிற பெண்கள் தான் இதை பேசுகிறாங்க. மினிமம் ஒரு 60 வயசை கடந்தவங்க ரொம்ப உருக்கமாக பேசுகிறாங்க. அம்மா இருக்கும்போது அவங்க பின்னாடியே இருந்தது, அவங்க செல்கிற இடங்கள்லாம் அவங்க நல்லா கவனிச்சுக்கிட்டது. புரட்சித் தலைவி அம்மான்னா அவ்வளவு உயிராக இருந்தவரை இன்னைக்கு கட்சியை விட்டு நீக்கிட்டாரு. இதெல்லாம் எப்படி காசு இருந்தால் எதை வேணாலும் செய்யலாம். ஒரு ஒரு மனுஷன் அவர் கேட்ட உடனே கொடுத்துருவாரு. அவர் சொல்கிற வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் அவனுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்களே கண்ணீர் விட்டு அழுதுருவீங்க. எதிர்பாராத விதமாக அம்மா இப்போ ஜெயிலுக்குள்ளே போகும்போதெல்லாம் ஓபிஎஸ் தப்பு கொடுத்து போனார், ஓபிஎஸ்ன்னு கூட சொல்ல மாட்டேங்காங்க, பன்னீர்செல்வத்துக்கு தப்பு கொடுத்து போனார், வந்த உடனே திருப்பி கொடுத்துட்டாங்க. இந்த படுபாவை பாருங்கள், சசிகலா சிறைக்கு போகும்போது இதை வச்சுக்கப்புன்னு சொல்லி கொடுத்து போனது, திரும்பி வந்த உடனே ஒரு போய் கூட பார்க்கலப்பு, இப்படி என்ன மனுஷன் இவர் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை பேசுகிறாங்க. அங்கே இருக்கிற மக்கள் போகிற இடங்கள் எல்லாருமே மேக்சிமம் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். நான் ஏடிஎம்கே, டிஎம்கே, காங்கிரஸ், பிஜேபி இப்படிலாம் அவங்க பார்க்கல. எல்லா மக்களும் ஓபிஎஸ்ங்கிற ஒரு தனிப்பட்ட மனிதரை பார்க்கறதுக்காக ஒரு கூட்டமாகவே அந்த பிரச்சாரத்தின் போது அந்த பெண்களுடைய கூட்டத்தை பார்க்க முடிந்தது. கிட்டத்தட்ட அவங்க ஒரு 75-80 வயசு இருக்கும் அவங்களுக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்போ நீ இந்த வட்டம் ராமநாதபுரம் ஜில்லாவில் நீ ஜெயிச்சிருவப்பு,
உன் குணத்துக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் பூ, ஒன்றும் கவலைப்படாத பூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பு ஊண்டிக்கிட்டு ஒரு ஓரமாக நின்று சொல்கிறாங்க. பல்வேறு விஷயங்களை வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் இப்படியும் வாழ்ந்திருக்கான் அப்படிங்கிறத வந்து நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியுது. நம்ம வந்து நேரடியாக நம்ம வந்து பார்க்குறோம். இவருடைய அரசியல் வரலாறை நம்ம நேரடியாக பார்க்குறோம். ஆனால் கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ஐயா ஓபிஎஸை பற்றி எந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிறாங்கிறத நம்ம அங்கே அந்த களத்தில் நிற்கும்போது தான் நம்ம வந்து உணர முடிஞ்சது. அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் அங்கே நடந்தது. ஆனால் கண்டிப்பாக ஓபிஎஸ் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத 100% நம்ம நம்பிக்கையோடு இருக்கலாம். ஆனால் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய வாக்கு இந்த வட்டம் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு நிறையா விழுந்திருக்கும். புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு எப்படி வந்து பெண்களுடைய வாக்கு சாதி மதம் கடந்து கட்சி கடந்து விழுந்ததோ அதே மாதிரி தான் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்குமே வந்து கட்சி பாராமல் சாதி மதம் பாராமல் இந்த முறை பெண்களுடைய வாக்கு வந்து அதிகமாக விழுந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்க்க முடிகிறது. ஐயாவுடைய வெற்றி 100% நிர்ணயிக்கப்பட்டது தான். நன்றி, வணக்கம்.